ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூஜா டிப்ஸோடு தான் நான் வந்திருக்கேன். நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறதான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீட்டில் முக்கியமான இடங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூஜை ரூம் தான். அடுத்து தான் கிச்சனே. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பூஜை ரூம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை எப்படி நம்ம ப்ராப்பராக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இன்றைக்கி நான் டிப்ஸ் காமிக்க போகிறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரம் விளக்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, நல்ல தண்ணி, அதில் ஒரு தடவை கழுவிட்டிங்கன்னா அந்த கருப்படிக்காமல் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு. அதுக்கப்புறம் அதை கழுவுனதுக்கப்புறமே கையோடு ஒரு கிளாத் அதுக்குன்னே தனியாக வச்சுட்டு அதை ஃபுல்லாக ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துருங்க. ஈரத்தோடு அப்படியே வச்சிங்க அப்படின்னா அது கருப்பாக, அதாவது புள்ளி புள்ளியாக காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். பளபளனே இல்லாத மாதிரியே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாஷ் பண்ணி முடித்தோடனே அதுக்குன்னே ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆகட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம்லாம் எடுத்து வாஷ் பண்ண போட்டதுக்கப்புறம் அந்த கபோர்டில் ஏற்கனவே நம்ம கோலம் போட்டிருப்போம் இல்லையா, அதை எல்லாமே தனியாக அதுக்குன்னே ஒரு சின்ன டவல் வச்சு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெறும் நார்மல் வாட்டர் வச்சு ஃபுல்லாகவே நம்ம தொடச்சி எடுக்கணும். நான் மாக்கோலம் போட்டிருக்கிறதுனால அது பாருங்கள் கொஞ்சம் மைதா மாவு கலந்து நான் போட்டிருப்பேன். அதனாலுமே எனக்கு ரொம்ப நாள் ஆனாலும் அது அழியவே செய்யாது, நல்லாவே இருக்கும். முன்னாடியெல்லாம் பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி தான் கோலம் போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த பலகை நானே ரெடி பண்ணது தான். வீட்டில் வேஸ்ட்டாக கிடந்த பலகையை கட் பண்ணி இந்த மாதிரி நானே ஆணி அடித்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதில் பெயிண்ட் கோலம் போட்டிருந்தேன். பூஜா ரூமை க்ளீன் பண்ணும் போதே அதாவது சாமி படம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டரில் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பன்னீர் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஜவ்வாதும் சேர்த்துக்கிறேன். பூஜை ரூம் நம்ம எப்போ க்ளீன் பண்ணாலும் அதில் பன்னீரும் ஜவ்வாதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரொம்ப நல்ல வாசனையோடு இருக்கும். எப்போ நம்ம பூஜை ரூமை ஓப்பன் பண்ணாலும் நல்ல ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். இதில் பச்சை கற்பூரமும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனைக்காக. ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பூஜை ரூம் திறக்கும் போதே அது ஒரு நல்ல வாசனையோடு இருக்கும். அந்த தெய்வீக மனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஜவ்வாதெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் என்ன பண்ணேன், பன்னீர் அதுக்கப்புறம் ஜவ்வாது கொஞ்சோன்னு பச்சை கற்பூரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை நான் அந்த கோலம் போடுற இடத்துலையும் சாமி படத்துலையும் நல்ல டவலை தண்ணியில் தொட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நல்ல வாசனையோடு இருக்கும். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா நான் மாக்கோலம் போடுறதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவு என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோலம் ரொம்ப நாள் இருக்கும் அழியாமல் அப்படிங்கிறதுனால. கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள், ஜவ்வாது இதை ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் பன்னீரையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவு கோலம் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பேன் முன்னாடிலாம். இப்போ அது கொஞ்சம் தீந்துருச்சா சரின்ட்டு இப்போதைக்கு நான் நார்மலாக அரிசி மாவை தான் எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே பூஜை ரூமில் கோலம் போடுறதுக்கு கடையில் வாங்கக்கூடிய அரிசி மாவை யூஸ் பண்ணாமல் வீட்லேயே ரெடி பண்ண அரிசி மாவை யூஸ் பண்ணினா நல்லாயிருக்கும். இந்த கோலம் ஒவ்வொருத்தவும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக போடுவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு வராது. இருந்தாலும் என்னால் என்ன தெரியுதோ என்ன வருதோ அதை நான் போட்டிருக்கேன். இந்த கோலம் போடும்போதும் அந்த வாசனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதில் நம்ம பன்னீரும் ஜவ்வாது இதெல்லாமே சேர்த்துருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கருப்பு டைல்ஸுக்கும் அதாவது இந்த கடப்பாக்களுக்கும் இந்த மஞ்சள் கோலத்துக்கு, மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் வெள்ளையாக கூட வச்சு போடலாம். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் காஞ்சதுக்கப்புறம். ஈரமாக இருக்கிறனால அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறமே கொஞ்சம் மஞ்சத்தூளும் அதே மாதிரி பன்னீரும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சந்தனமும் சேர்த்து விளக்குக்கு போட்டு வைக்கிறதுக்காக. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சந்தன குங்குமம் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபோட்டோவுக்கு அந்த கோலத்தில் நடுவில் எல்லாமே குங்குமம் வைக்கும் போது அது பார்க்குறதுக்குமே கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். பூஜை பாத்திரம் கழுவும் போதும் சரி, பூஜை பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் நிறைய பிளேட் இருக்கும் இல்லையா, நம்ம சாப்பிடக்கூடிய பிளேட்டை அதுக்கு வச்சு யூஸ் பண்ணாமல் நம்ம நிறைய பிளேட் இப்போல்லாம் பத்திரிக்கை கொடுக்கும் போதெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டாக நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த பிளேட்டை ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டோம் அப்படின்னா பூஜை பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம வாஷ் பண்ண போடுறதுக்கும் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வச்சு வர்றதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பூஜை பாத்திரத்துக்குவே தனியாக ஒரு பாத்திரம் நீங்கள் வச்சுக்கோங்க. பிளேட்டு நான் அதான் வச்சுருந்தேன். அது எல்லாமே கொண்டு வச்சுட்டு கீழே பேப்பர் விரித்து அதுக்கப்புறம் தான் நான் விளக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம்னு சொல்லி அதை தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மஞ்சள் குங்குமத்துலேயும் கொஞ்சம் ஜவ்வாதும் பன்னீர் மிக்ஸ் பண்ணியிருக்கனால நல்லா வாசமாக இருக்கும். விளக்குக்கெல்லாம் பொட்டு வைக்கும்போது எப்போவுமே கீழேருந்து மேல் நோக்கி பொட்டு வைங்க. மேலேருந்து கீழே வராமல் கீழ் நோக்கி மேலே வர்ற மாதிரி பொட்டு வச்சிங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லது. நம்ம
ஏதோ கடனுக்கு வேலை பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்க்காம பூஜை ரூமை க்ளீன் பண்ணும் போதும் சரி, பூஜை பாத்திரத்தை வாஷ் பண்ணும் போதும் சரி, நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட ஆர்வம் எடுத்து செய்யும் போது அதோட இதே வந்து தனி தான். இந்த வேலையை முடிக்கணுமே, இந்த வேலையை செய்யணுமே, இந்த கடமை இருக்கே அப்படின்னு நினச்சி வந்து நம்ம இந்த வேலையுமே வந்து செய்யக்கூடாது. இந்த வேலைன்னு இல்லை, எந்த வேலை செஞ்சாலும் நம்ம மனசுக்கு பிடிச்சி நல்ல திருப்தியாக செய்யும் போது அதோட வேலை பார்க்குற இதுவே கஷ்டமே நம்மளுக்கு வந்து தெரியாது. எரிச்சலோட ஒரு வேலையை செய்யும் போது ரொம்ப வெறுப்பு தான் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டோட வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் கோலம்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் விளக்கு எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல வந்து நம்ம வச்சிடலாம். அந்த விளக்குக்கு கீழே எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மனை மாதிரி வந்து வச்சுருப்பேன் உட்டனில். இது வந்து நான் எங்கள் ஊருக்கு போனப்போ எங்கள் பட்டையிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தது தான். அதை வந்து அந்த விளக்கு கரெக்டாக இருந்தனால அதில் வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே அடியில் ஒரு ரூபா காயின் வந்து நான் வச்சுருப்பேன். அதாவது லிங்கத்துக்கு அடியில், அதுக்கப்புறம் பசுவும் கண்ணுக்கு அடியில், அன்னபூர்ணிக்கு அடியில், சாய்பாபாவுக்கு அடியிலேன்னு இந்த மாதிரி எல்லாத்துக்கு அடியிலையும் ரூபா காயின் வச்சு அதுக்கப்புறம் அன்னபூர்ணிக்கு அரிசி போட்டு அதுக்கப்புறம் தான் அது மேலே வந்து அந்த படங்களில் ஃபோட்டோலாம் வைக்கிறது. விளக்கு வந்து எப்போவுமே விளக்கி முடித்தோன்னே வெறும் விளக்காகவே நம்ம வைக்கவே கூடாது. இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எப்போவுமே நிற விளக்காக தான் வைக்கணும். அதை பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும். பூஜை ரூம் வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பூ போட்டு சாமி கும்பிடும்போது அதோட சந்தோஷமே வந்து தனியாக தான் இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு எனர்ஜி வந்து இருந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ சோர்ந்து இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் செய்யும் போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அடுத்தடுத்து வேலை செய்கிறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து எப்போவுமே அப்படித்தான். உங்கள் யாருக்கெல்லாம் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விளக்கு எல்லாத்துக்குமே பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் வைக்கிறதுக்குன்னு இந்த வெள்ளி பாத்திரம் நான் வந்து வச்சுருக்கேன். என்ன ஒரு பிரசாதம் செஞ்சாலும் அதை தான் வைப்பேன். பிரசாதமே இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், அதை வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். இன்றைக்கி வந்து நான் பேரிச்சம்பழமும் பஞ்சபாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியும் பூவும் வந்து போட்டிருக்கேன். அந்த பஞ்சபாத்திரத்துலையுமே கொஞ்சம் வந்து பன்னீர் வந்து சேர்த்துருக்கேன். பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அப்படிங்கிறனால விளக்கு வந்து ஏற்றிடுவேன். நான் வந்து எங்கள் வீட்டில் 2 விளக்கு தான் ஏற்றுவோம். அதே மாதிரி இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்து இந்த சாம்பிராணி போட்டு வீடெல்லாம் காமிச்சிட்டு சாமி கும்பிடும்போது அப்படியே நம்ம கோயிலில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி தெய்வீகமாக இருக்கும். வீட்டில் சாமி கும்பிட்ற ஒரு இதே வந்து வராது. நம்ம கோயிலுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சால் ஒரு மாதிரி ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும் தெரியுமா? அந்த தெய்வீக உணர்வை வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி செய்யும் போது ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக இப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொன்றையும். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்றது ரொம்ப விசேஷம்தான். எங்கள் வீட்டில் வந்து பூஜை ரூம் வந்து தனியானு கிடையாது. அந்த மாதிரி இருந்தால் எனக்கு அது பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாலில் தான் வந்து நாங்கள் எல்லாருமே படுப்போமா, அதனால் ஹால்லேயே பூஜை ரூம் கபோர்டு இருக்கிறனால எனக்கு அது வந்து அந்தளவுக்கு திருப்தி இருக்காது. அதனால் அந்த வேலை மட்டும் நான் இன்னும் செய்யலை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு எனர்ஜியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பூஜை ரூமும் பார்க்குறதுக்கு எப்போவுமே மங்களகரமாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.